யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. அரசியலில் தலைமை பதவியிலையும் ஒரு கட்சியை நடத்தும் தலைவராகவும் இருக்கிறதுங்கிறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய வேட்டைக்கு சமமானது. போரில் ஒரு களத்தில் போரில் மன்னர்கள் இருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கிறது தான். அதனால தான் ஒரு வரி சொல்லுவாங்க, மகுடங்கள் என்பது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படித்தான். மகுடம்ங்கிறது தலை இருந்தால் தான் மகுடம் இருக்கும். அது மாதிரி நீங்கள் தலைவர் பதவியிலையும் கட்சியோட உச்சபட்ச நிலையிலையும் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குல்ல, அது சாதாரண விஷயம் கிடையாது. மொள்ள மாதிரி வருவான், முடிச்சவிக்கு வருவான், பழி சொல்லுவான். அதை தாக்கு பிடிச்சி நீங்கள் நிற்கிறது ரொம்ப கஷ்டம். எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த சிக்கல் ஏற்பட்டது. எப்படி, யார் நல்லவன் யார் கெட்டவேங்கிறது தெரியாது. அதை எப்படி நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறதும் தெரியாது. நல்லா வேலை பார்க்குறவனாக இருப்பான், ஆனால் அவன்கிட்ட சின்ன பலவீனம் இருக்கும். ரொம்ப சுத்தமானவனும் இருப்பான், ஆனால் அவன்கிட்ட அரசியலில் வேலை பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்காது. அப்போது அவர்களை ஒருங்கிணைத்து அனைத்தையும் இணைத்து நடத்தக்கூடிய ஆட்சி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆட்சிக்கு மட்டுமல்ல, கட்சிக்கும் அது ரொம்ப முக்கியமானது. அதுபடி எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்த 2 சம்பவங்களை நான் ஒப்புமை போடுறேன், அதை நீங்கள் பார். நான் மீண்டும் சொல்லுகிறேன் தோழர்களே, இந்த சேனல் நீங்கள் பார்ப்பதன் மூலமாக, யூனிவர்ஸை நீங்கள் முழுவதுமாக உள்வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக அரசியல் பொறி ஒன்று தட்டும். நீங்கள் தலைமை பதவிக்கு போவதாக இருந்தாலும் சரி, அரசியலில் மட்டுமல்ல, குடும்பத்தை நடத்துவதற்கும் தலைமை பண்பு எப்படிப்பட்டவை, கேரக்டர், ஒருத்தனுடைய குணம் எப்படிப்பட்டவராக இருக்கணுங்கிறதுக்கு நாம் நல்ல வாழ்ந்து முடிந்த மனிதர்களிடமிருந்து தான் நான் எடுத்துக்கொள்ளணும். எது சரி எது தவறு. நான் போன காணொலியோடு நான் போட்டிருக்கிறேன், ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஆட்சியில் எம்ஜிஆர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது விமர்சனம் பண்ணுறது யார் எப்படி வேணாலும் பண்ணிடலாம், என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஆனால் நடக்கிறது தெரியுமா, 10 லட்ச ரூபா ஒருத்தர் கட்சிக்கு நான் அன்னைக்கு சொல்கிறதுக்கு இன்றைக்கி 10 கோடிக்கு சமம். 10 கோடி ரூபாயை ஒருத்தர் வாங்கிக்கிட்டு பேசாமல் கட்சிக்கு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அதை எப்படி கண்காணிக்கணும் தெரியுமா? ஒன்றுமே இல்லாமல் பழி சொல்கிறவனு எப்படி அதை சரி செய்யணும் இல்லையா? அதெல்லாம் எப்படி செஞ்சார்? திடீர்னு சினிமா துறையிலேருந்து எம்ஜிஆர் எல்லாம் பண்ணிட்டாருங்கிறது நினைக்கிறதெல்லாம் அதெல்லாம் சகஜால்புத்தனமான செயல். சரி, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும். முதல்ல ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். ஒரு பழியையும் புழுதி வாரி தூற்றுபவர்கள் யார் செய்வாங்க? எதிர்க்க முடியாதவனை எதிரி செய்யக்கூடிய வேலை பழி சொல்லுவது. பழி என்ன சொல்லுவான்? பணம் சம்பந்தமாக, ஊழல் சம்பந்தமாக சொல்லுவான். அடுத்து பெண்கள் மீதான ஒரு பழியை சொல்லுவான். ஒன்று பொம்பளை பழி, இல்லைன்னா பணத்தோட பழி. இந்த 2 இல்லாமல் ஒரு ஆணை அசிங்கப்படுத்துவதற்கு முடியாது. இது பெண்ணுக்கும் சரியாக அப்படியே எதிர்மறை கருத்தாக இருக்கும். இப்போ என்ன செய்வான், ஒரு உயரிய பதவியில் ஒருத்தர் இருக்கிறார், தொழிற்சங்கத்தில் ஒருத்தர் தலைவராக இருக்கிறார். அப்போ என்ன செய்வாங்கன்னா, கடைசி நிற்கக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பதவிக்கு வர முடியாத சூழலில் இருக்கும்போது மொட்டை கடிதம் எழுதி போட்டுருவாங்க கட்சிக்கு. நீங்கள் இன்றைக்கி இருக்க நிலைமையை பார்க்கக்கூடாது. அன்றைக்கி ஒரிஜினலாக கட்சி விசாரணை நடந்த காலகட்டத்தில் அரசியல் பண்ணி எங்களை போன்ற ஆளுகளுக்கு அதனோட முக்கியத்துவம் அது தெரியும். இது எதிர்வரக்கூடிய இந்த இளைஞர்கள், இதை பார்க்கக்கூடிய பிலோ 30 30 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த செய்தி ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு கடிதம் எழுதுனா அந்த கடிதத்தை வாங்கி அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, யார் மேலே எழுதியிருக்கிறான், இல்லை பொதுவாக எழுதியிருக்கிறாங்களா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு சாராரை மட்டும் விசாரிக்கக்கூடாது. அதுதான் எம்ஜிஆரோட முக்கியமான பண்பாக நான் சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு தொழிற்சங்கத்தில் தலைவராக இருக்கிறார் இல்லையா, தொழிற்சங்க தலைவரை கூப்பிட்டு முதல்ல விசாரிக்கிறார். அவர் அமைச்சராக இருக்கக்கூடிய முக்கியமான சூழலில் இருக்கிறவரை அவரை கூப்பிடுவார். உங்கள் மேலே இப்படி வந்திருக்கே, இது மூலமாக என்ன தெரியுது தெரியுமா? தலைவர் ஆட்சியை மட்டும் கண்காணிக்கவில்லை, கட்சியையும் கண்காணிக்கிறார். கட்சியில் இருக்கக்கூடிய சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளரையும் கண்காணிக்கிறார் என்பதை நம்ம உணர்க்க முடியும். இப்போ இது மூலம் தான் நீங்கள் அரசியல் கட்டமைப்பை நான் சொல்ல முடியும். நான் சொன்னேன்ல, கட்சி வேறு ஆட்சி வேறு அல்ல, கட்சி தான் முக்கியம். கட்சி மூலமாக தான் நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும். அப்போ கட்சிக்கு சரியான நபர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி குறைகளை எல்லாம் நான் நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்போ தொழிற்சங்கத்தில் என்ன பிரச்சனை இருக்குது? அவர் அமைச்சராகவே இருந்தாலும் கூப்பிட்டு உட்கார கேளு, அவரை கூப்பிட்டு விஷயத்தை கேளு, அவர் என்ன சொல்கிறாருங்கிறத பேசு.
அங்கிட்டு இருக்கிறவன் அவன் என்ன குறை சொல்கிறாங்கிறத கேளு, சரி இருந்தால் பண்ணு அப்படிங்கிறபோது 2 பேரையும் வச்சுக்கிட்டு இன்டர்காமில் கூப்பிட்டுக்கிட்டு விசாரிக்கிறார். நீ என்ன செஞ்ச விசாரிக்கிறார். விசாரிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஓட்டெடுப்பில் நடக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய மாறுதலை கூட கண்டுபிடித்து விடுவாங்க. அவ்வளவு நுணுக்கமான தன்மையோடு அதை இணக்கப்படுத்தி ஒரு ஆட்சி அமைச்சருக்கும் தொண்டர்களுக்குமான இணக்கத்தை உருவாக்கிய மகத்தான சக்தியாக இருந்தார். இன்னொரு அமைச்சர் என்ன செஞ்சார் தெரியுமா? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆள், பெயரை கூட பதிவு செய்திருக்கிறார்கள் தோழர்களே. அந்த பெயர் கூட அப்போ பெயர் போட்டிருக்காங்கன்னா அதில் எவ்வளோ உண்மையான விஷயம் இருக்கும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த பேரில் இருக்கக்கூடிய பதிவில் இருக்கக்கூடிய செய்தி நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் பாருங்கள். 1981ஆம் ஆண்டு வேட்டைக்காரன் புதூர் ஜமீனை சேர்ந்த மறைந்த முத்துமாணிக்கம் என்பவரிடம் 10 லட்சம் ரூபா நிதியாக வாங்கியிருக்கார். வேட்டைக்காரன் புதூர் ஜமீனை சேர்ந்த முத்துமாணிக்கம் என்பவர்கிட்ட 10 லட்சம், இன்றைக்கி 10 கோடிக்கு சமம், 10 கோடியை விட அதிகமான கோடிகளுக்கு சமம். ஒருத்தர் வாங்கிக்கிட்டு பேசாமல் உட்காந்துக்கிட்டார். கட்சி வளர்ச்சி நிதி, இந்த சினிமாக்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, வளர்ச்சி நிதி, வெள்ள நிவாரண நிதி, குடிசை மாற்று நிதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேலிக்கு இதுகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போது அரசியல் கட்சியை நடத்துவதற்கு தேர்தல் நிதி வாங்குவாங்க. துண்டறிக்கை மூலமாக அதை கொடுத்து தன்னுடைய நிலையினை விலக்கி இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக, நாங்கள் தேர்தலை எதிர்கொள்வதற்காக எங்களுக்கு நிதி உதவி தாருங்கள் அப்படின்னு சொல்லி பூத் கமிட்டிகளுக்கு கொடுக்கறதுக்கும், நீங்கள் பிரச்சார செலவுகள் செய்வதற்கும், கிளைகளுக்கு அப்பப்போ உண்டான தேநீர் செலவுகள் செய்வதற்கும் உண்டான அடிப்படை செலவு இருக்கும். ஆனால் அதுக்காக போய் ஒரு ஆட்சிக்கு வந்த உடனே 1981 முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆரின் பெயரை பயன்படுத்தி 10 லட்சம் ரூபா ஒருத்தர் வாங்கிக்கிட்டு உட்காந்துருக்கிறா அப்படின்னா இது எப்படி தெரியும்? அது ஒரு ஆட்சிக்கு உளவு பிரிவுகள் இருக்கும், விழிகள் அமைப்பு இருக்கும். அவங்கெல்லாம் கேட்டு என்ன செய்வாங்கன்னா, இது மூலமாக எப்படியோ மோப்பம் இந்த செய்தி எம்ஜிஆருக்கு போயிடுச்சு. எம்ஜிஆருக்கு போன உடனே 10 லட்ச ரூபா தனது கட்சிக்கு வந்துருச்சுன்னு சொல்லி வாங்கி உள்ளே வச்சுக்கல. தொண்டை 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறான், கொண்டு வருவான்னு சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. அவர் நினைத்தால் கோடி கோடியாக அவர் சம்பாதிக்க முடியும். அவர் நினைத்திருந்தால் கட்சிக்கும் கோடி கோடியாக நிதிகளை சேமிப்பாக வைத்திருக்க முடியும். அன்றாட மக்களிடமிருந்து மக்கள் பணத்தில் தான் அரசியலாக பார்க்க வேண்டும் ஒரு அடிப்படையில் அவர் இருந்தார். அதனால தான் அவர் சொத்துக்களை கூட மற்ற ஆளுகளுக்கெல்லாம் எழுதி கொடுத்தார். இன்றைக்கி மற்ற கட்சிகள்லாம் எப்படி இருக்குது, இன்றைக்கி ஆளுங்கட்சிகள் எப்படி இருக்குது, அது ஒரு குடும்பத்தோட அறக்கட்டளை நிதியாக இருக்குது. திமுக அதிமுக அப்படி கிடையாது. இன்றைக்கி யார் உட்காந்துருக்காங்கன்னு நம்மெல்லாம் பார்க்குறோம். எம்ஜிஆர் அவர்களை மட்டும் நிறுத்தி நம்ம பேசுவோம், மற்றக்குள்ளே நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அவர் நினைத்திருந்தால் பொதுச் செயலாளர் யார் வருவான்னு கேட்குறாங்க, தொண்டர்கள் முடிவெடுப்பாங்கங்க. பொதுக்குழுவோ, செயற்குழுவோ, உயர்நிலை குழுவோ, அரசியல் ஆய்வுமைய குழுவோ, உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்லலை. அவர் கடைநிலை தொண்டர்கள் வரை ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு எதுக்கு பணம்? நீ வேணால் உனக்கு 10 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கிறியா, கூப்பிடுன்னு சொல்லி உதவியாளரை கூப்பிட்றாரு. அவருக்கு சீக்ரெட் செய்தி வந்தது மூலமாக கேட்டு, இன்னார்கிட்ட நீ 10 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கிறியா? அவர் அப்படியே திணறாப்புல, நீ வாங்கியிருக்கிற பணத்தை நாளை காலையில் என் டேபிளுக்கு வரணுங்கிறார். அந்த ஆள் பயந்து நடுங்கி போய் இருக்கிற பணத்தை தூக்கிட்டு கையில் கொடுத்துட்றோம். சரி, கொண்டு வந்தாச்சு இல்லையா, ஏதோ வாங்கிட்டான் வச்சுக்கிட்டான்ல, அதை கட்சி நிதிக்கு வச்சுக்கலாம்ல, தேர்தலுக்கு உண்டான நிதியாக பயன்படுத்திக்கலாம்ல, இல்லை உதவிகளுக்கு கொடுக்கக்கூடிய நலத்திட்டத்துக்கு பயன்படுத்தலாம்ல. அதைத்தான் எம்ஜிஆர் செய்யவில்லை. அவர் என்ன செய்கிறாருன்னா, இருக்கிறவன்ட்ட வாரி பிடுங்கி எடுத்துடக்கூடாது, எதையுமே நீங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது. நல்லவர்களும் நாட்டில் இருக்கணும். நம்ம பேரை சொல்லி தவறாக பயன்படுத்துகிறார்கள், அதை நான் சரியாக இருக்கிறேன் என்று நிரூபிக்கிறதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, வேட்டைக்காரன் புதூர் ஜமீனை சேர்ந்த முத்துமாணிக்கம் என்பவரிடம் இந்த 10 லட்ச ரூபா பணம் எனது டேபிளில் இருக்குது, என்கிட்ட இருக்குது, விடிந்தால் நாளை இந்த பணம் உங்களை சேருங்கிறார். இதுதான் நமக்கு செய்தி. பணம் வந்துவிட்டது என்று வாங்கி உடப்பையில் போட்டு நிரப்பி வைத்துக் கொள்வதை செய்யாமல், வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த மனிதாபிமானம் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் அரசியலில் எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரு செய்தி சொல்லுது, கொரோனாவிற்கு நிதி வாங்கிய பிரதமர் நிவாரண நிதியாக எனக்கு தாருங்கள்ங்கிற ஒரு திட்டத்தை போட்டு
ஆயிரக்கணக்கான கோடிகள் பணம் பிரதமர் நிவாரண நிதிக்கு வந்த பிறகு என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? இப்போ இருக்கக்கூடிய மோடி, இது சொந்தமான பிரதமர் மோடியோட நிவாரண நிதின்ட்டார். இது அரசு நிதிக்கு அல்லன்ட்டாப்ல. கொடுத்தவன் பேரை சொல்ல முடியாதுன்ட்டாப்ல. தகவல் அறியும் உரிமை சட்டத்திலும் இந்த தகவல் தெரிய முடியாதுன்னு சொல்லிட்டாப்ல. இது இன்னைக்கு நடந்துருக்குது. எத்தனை கோடி? பல்லாயிரக்கணக்கான கோடிகள். பல்லாயிரக்கணக்குன்னா 1000 2000 கிடையாது, பல்லாயிரக்கணக்கான கோடிகள். இவ்வளவு கோடி பணத்தை வாங்கி பிரதமர் மோடி இப்போ என்ன செய்ய போகிறாரு? அதை யாருக்கு கொடுக்க போகிறாங்க? அதுதான் இப்போ இந்து மகாசபையாகவும் முருகன் கோயில்லையும் ஊருக்கு கலவரங்களும் அதுகளும் என்ன வாங்கிய பணத்தை கொடுத்தவன் பேரை கூட சொல்ல முடியல. ஆனால் இதில் கட்சி பதிவு செஞ்சுருக்கிறாங்க பாருங்கள். அவருடைய உதவியாளர் பதிவு செய்திருக்கிறார். இதான் பக்கத்தில் 363 இந்த செய்தி பதிவாயிருக்கு. 10 லட்சம் வாங்கிவிட்டார். அதை தொலைபேசியின் மூலமாக நாளை முத்துமாணிக்கம் என்பவரிடம் இந்த பணம் வந்து சேரும் என்பதை அதை சொல்லி போயிட்டார். அவன் உண்மையை கேட்டு உண்மையை ஒத்துக்கொண்டு பணத்தை கொடுத்து விட்டது அவருக்கு ஒப்படைத்த நல்ல காரியத்தை செய்ததுனால அவனையும் மன்னித்து விட்டார். தவறு செய்வது இயற்கை. நீங்கள் சொல்கிறேன் இல்லையா? இப்போ என்ன சொல்லியிருக்கு? தொழிற்சங்கத்தில் பொய் புகார் சொன்னவர்களையும் சம்பந்தப்பட்ட அமைச்சரையே இருந்தாலும் அவரை கூப்பிட்டு சமாதானம் செய்கிறதும் 2 பேரையும் இணக்கமாக வச்சு மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கணும். எல்லாத்துக்கும் தண்டனை கொடுத்துட முடியாது. 10 லட்ச ரூபா ஒருத்தையும் உண்மையிலேயே வாங்கி பெட்டிக்குள்ளே வச்சுட்டு ஒழிச்சு வச்சுருக்கிறவன்ட்டையும் அவனையும் வாங்கி அவனும் கட்சியில் தான் இருப்பான். ஆனால் இவங்களெல்லாம் மேய்க்கிறதுக்கு என்ன பாடாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கூடுதல் ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிடட்டுமா? முருகன் மாநாடு நடந்தது. நான்லாம் அரசியலாக இதை சேனலில் பதிவு செய்யக்கூடாங்கிறது கவனமாக இருக்கிறேன். ஏன்னா வரலாற்று செய்தியை மட்டும்தான் சொல்லணும். முருகன் மாநாட்டுக்கு கொண்டு போய் உட்கார வச்சு அந்த மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் உட்காந்துருக்கிறாரு. அவர் வீட்டு தோப்புக்கு ஒரு கார் போகுது, வாகனம் லாரி போகுது. அவர் வீட்டு தோப்பில் இருக்கக்கூடிய அறை திறக்கப்படுகிறது, பூட்டு உடைக்கப்படுகிறது. 200 கோடி ரூபாய் வண்டி வண்டியாக ஏற்றப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது கடந்த 3 நாட்களுக்கு முன்னால் என்பது செய்தி. அமைச்சர் வீட்டில் பேர் வேண்டாம், எதையும் நான் ஏன்னா அரசியலில் ப்ராப்பராக அது சேனலில் பேசக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். எப்படி போனது இவர்களுக்கு பணம்? அந்த பணம் எங்கே போச்சு? இதுதான் செய்தி. யாருடைய பணம் அது? எம்ஜிஆர் அப்படிப்பட்டவர் அல்ல. 10 லட்சம் இன்றைக்கி இருக்கக்கூடிய 20 கோடிகளுக்கு சமமான பணத்தை வாங்கிய நபரிடம் திருப்பி கொடுத்து பேர் வச்சோம். அத்தனை பேர்த்தையும் கட்டுப்போக கோப்பாக வச்சிருந்து கட்சி நடத்திய அந்த பெரும் பாங்கு இருக்கு இல்லையா, அது எதிர்கால தனக்கென்று வைத்து கொள்ளாமல் தன் கட்சி என்று நினைக்காமல் மக்களையும் பணக்காரர்களையும் தனது மக்களாக பாவித்து சமமாக நேசித்த எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த ஸ்திரத்தன்மையையும் தன்னுடைய செயல்பாட்டினையும் யூனிவர்சில் பதிவு செய்வதற்கு பெருமைப்படுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கங்கள்.